ஹாய் கைஸ், வெல்கம் டு த வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிட்ட வாங்களேன். எதுக்கு? அட சும்மா கிட்ட வாங்களேன். என்னடா உம்மா கொடுக்குற? அவ எனக்கும் கொடுத்து விட்டியா? நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ 50K வியூஸ் கிராஸ் பண்ணி போயிருக்கு. அதை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் தான் நேற்று ஃபுல்லா. அதையே நினைச்சு நைட்டு தூக்கம் வராம பெட்ஷீட்டுக்குள்ள ஆடிக்கிட்டு இருந்த நண்பர்களே. பெட்ஷீட்டுக்குள்ள ஆடிக்கிட்டு இருந்தியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த வீடியோ மாதிரி இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கொஞ்சம் ஃபன்னியான ப்ரொமோஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் சில இன்ஃப்ளூயன்சர்களையும் கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறம் எனக்கு பர்சனலா ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு. என்ன தெரியுமா? நீ சொல்ற காசை நான் தரேன், நான் சொல்ற விஷயத்த நீ கூவு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொன்னாங்க. அது என்ன ப்ரொமோஷன் நான் கடைசியில சொல்றேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போவோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆளுக்கு? இவர் பேஜில் இருக்க வீடியோவை இயர்போன்ல ஃபுல் சவுண்ட் வச்சு போட்டு நீ மட்டும் ஒரு 10 ரீல தாண்டிட்ட. நீ வீரண்டா. என்ன நினைச்சிருக்கீங்க? ஆஃப் சொல்ல மாட்டேங்க. இந்த மாதிரி ஒரு தரமான ஆஃபர் வச்சிருக்காங்க. ஏயா கத்துற? நீங்க 5900 கொடுத்தா போங்க. OnePlus ஓட ஆண்ட்ராய்டு சிஸ்டம், OnePlus ஓட ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எப்படி இருக்கு? நல்லாவே இல்லடா. யாராவது அவன் கொண்டு வந்த கல்லை அவன் கொட்டையில போடுங்க. அப்படியாவது கத்துறதை கம்மி பண்ணுவான் போல. இவரோட ப்ரொமோஷன் இந்த வீடியோ மட்டும் இல்ல, பேஜில் இருக்க எல்லா வீடியோலையும் ஆரம்பிச்ச உடனே கத்துறது தான் தலைவரோட ஸ்டைல. வாழு வாழு வாழுன்னு கத்திட்டு. ஐயோ யாரும் இல்லீங்களா கடையில? இங்க பாருங்க, மண்டபுல புடவை வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருக்காங்க. என்னையா இது? ஊட்டி ஹில் ஸ்டேஷன்ல இவ்வளவு பெரிய ரெசார்ட். பரவாயில்லையே, இந்த வீடியோல கத்தாம இருக்காரு. ரெசார்ட்டுக்கு வெறும் 999 ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்றாங்க சொன்னா நம்ப முடியுமா? என்னடா சொல்ற? ஊட்டியில இருக்க ரெசார்ட் ஒரு நாளைக்கு 999 ரூபாயா? மீன்ஸ் 1000 ரூபாய். எப்படி? 3BHK இண்டிவிஜுவலான இந்த ரெசார்ட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா ஃப்ரீயா வைஃபை, கேம்ப் ஃபயர், 24 hours ஹாட் வாட்டர், பார்க்கிங் செட்டப், கிச்சன் செட்டப், பார்பிக்யூ செட்டப். இத்தனை ஐட்டம் கொடுத்து 1000 ரூபா தானே ஒரு நாளைக்கு? என்னால நம்ப முடியலடா. ஏன் அது ஓயோல ரூம் எடுத்தாலே 1000 ரூபா வந்துடும் போலயே ஒரு நாளைக்கு. உனக்கு எப்படா தெரியும்னு கேட்கக்கூடாது, ஒரு குத்து மதிப்புல தான் சொல்லியிருக்கேன். பண்ணு நீங்க 12 பேர் வந்தா போதுங்க. ஒரு ஆளுக்கு 999 ரூபா மட்டும் கொடுத்தா போதுங்க. அட நாரப்பையில. அட ஒரு நாளைக்கு 12,000 சொல்லி தொலைய வேண்டியதானு. 12 பேர் கூட்டு போனீங்கன்னா 1000 ரூபா தானாமா. இருக்கிறது 3BHK. அந்த ஒரு பெட்ல 4 பேர் படுத்துக்கிறதா? கொஞ்சம் முடக்கிதான். நான் இன்னொரு ஐடியா சொல்றேன். 12 பேர் வேணாம், ஒரு 24 பேர் போங்க. அப்போ ஆளுக்கு 500 ரூபா தானே ஆச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஹூக்கு போடுறீங்களோ? ஹூக்கு 999 ரெசார்ட். எப்படிப்பட்ட வரிகள்! அது என்ன சார் சொன்னார் அவரு? ஊட்டி ஹில் ஸ்டேஷன்ல இவ்வளவு பெரிய ரெசார்ட் வெறும் 999 ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்றாங்க சொன்னா நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அக்கா, மணி ஏன் பண்ற மாதிரி ஆப் இருக்காக்கா? காலேஜ் ஸ்டூடெண்ட்காக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 100 வந்தா கூட போதும்க்கா அப்படின்னு சொல்றாங்க. 100 என்ன 2000? ஒரு நாளைக்கு 2000 மேல ஏர்ன் பண்ணிக்கிறீங்களா? நான் ஒன் டேக்கு வந்து 2000 வந்து 3000 கேர்ன் பண்ணாம நான் தூங்கவே மாட்டேங்க. அதுல கேர்ன் பண்ணதான் இது எந்த விதமான ப்ரமோஷனும் கிடையாது. என்னோட ஓன் இதுதான். ஆல்ரெடி இவனுங்க பண்ற ப்ரொமோஷனே அது ப்ரொமோஷன் தெரியுதுடா. ஒழுக்கமா கேப்ஷன்லயோ இல்லாட்டி இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் டேக் போட்டு ப்ரொமோஷன் பண்ணுங்கடான்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவங்க வந்து இது ப்ரொமோஷனை எடுத்து பண்ணிட்டு இது ப்ரொமோஷன் கிடையாது, நானா என்னோட விருப்பத்தில் உங்களுக்காக சேவை செய்யணுங்கிற எண்ணத்துல சொல்றேங்கிறது. ஏயா இப்படி மூட்டை அவுத்து போட்டுற? ஃபைனலா வின் பண்ணியாச்சு. வித்ட்ரா பண்றதுமே ஈஸியா. என்ன பண்றீங்க? வித்ட்ரா பண்றதுமே ஈஸியா. வித்ட்ராவா? சரி, வித்ட்ரா பண்றது ஈஸி தான். லைவா வித்ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகே, உங்களோட ஓன் இதுல ட்ரை பண்ணுங்க. ஏய் வாய் இப்படி சிரிச்ச மாதிரியே வச்சுக்கிட்டு எவ்வளோ போய் சொல்றது. இப்படி சிரிச்சு என்ன ஏமாத்திட்டாலேடா. ஆக மொத்தம் இவங்களுக்கு வந்து அந்த ஆப் காரண்ட் வந்து ப்ரொமோஷன்லையும் காசு வரும். நம்ம இருக்கானுங்களே இது மாதிரி கீழே லிங்க் கொடுங்க, லிங்க் இதெல்லாம் நம்பிட்டு இத்தனை பேர் கேட்குறானுங்களே, இவனுக்கு வந்து போய் அதில் லாகின் பண்ணி விளையாடும் போது அப்பயும் இவங்களுக்கு காசு வரும். ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. உனக்கு மட்டும் 100 கமெண்ட்ஸ் போகுது, லைக் போகுது, வியூ போகுது. ஆனால் எனக்கு 10க்கு மேலே தாண்டவே மாட்டேங்குது. அந்த சீக்ரெட் உனக்கும் தெரியணுமா இல்லை உங்களுக்கும் சொல்லுங்க. கியூபர் ஃபாலோஸ் அந்த ஐடியா டேக் பண்றேன். கியூபர் ஃபாலோஸ் ஓனா? சைபர் கிடையாது அது. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், வியூஸ் எல்லாமே ஏற்றி தருவாங்க. ரொம்ப ட்ரஸ்டபிளான பேஜ். இன்ஸ்டால மட்டும் இல்லாமல் யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பண்ணி தருவாங்க.
பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம். கஷ்டப்பட்டு அதை மனப்பாடம் பண்ணி பேசி நடுவில் அது மறந்து போய் ஏக்கா இவ்வளோ பேசுறீங்க, உங்கள் பேஜுக்கே நீங்கள் காசு கொடுக்கணும் போல அவங்ககிட்ட. நீங்கள் காசு கொடுக்கலையா, மறந்துட்டீங்களா? நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். ஃபாலோவர்ஸ் வியூஸ் எல்லாமே வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. டேய், ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எல்லாம் நீங்கள் போடுற கண்டென்ட் வச்சு தானாக வரணும்டா. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. என்னடா காசு கொடுத்து வாங்குறேன்றீங்க? அது எல்லாமே மோஸ்ட்லி பாட் ஃபாலோவர்ஸாக தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து அவன்கிட்ட இருந்து ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா சாகிற வரை கட்டிக்கிட்டே இருக்கணும் அவன்கிட்ட காசு. அதை மீறி சப்போஸ் இன்ஸ்டாகிராம்காரங்க மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அப்பவே ஐடியா தூக்கி விட்டுருவான். அப்புறம் எல்லாமே போயிடும், நக்கிட்டு போயிடும். க்ரௌனி கேர்ளா ரா. ஓகே 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 அக்கா நல்லா சம்பாதிக்கிறாங்க போலையே. பயங்கரமாக சம்பாதிப்பாங்க. எப்படி நான் சொல்லிட்டா? என்னங்க பார்க்குறீங்க, இவ்வளோ மணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தானே. இவ்வளோ மணியும் நான் ராஜா கேமில் தாங்க ஏர்ன் பண்ணேன். ராஜா கேம் இந்த ராஜா கேம் ப்ரொமோஷன்லாம் எச்சத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்கல்ல. என்னப்போ எச்சன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டால் எச்ச தான் அது. எச்ச ப்ரொமோஷன் தான் அது. அதுக்கு ஆதாரமும் இருக்கு. ஆதாரம் இல்லாமல் நான் பேசுவேனா? ஆதாரம் இருக்கு. பார்க்கலாம் இவனுக்கு என்னெல்லாம் உருட்டுறானுங்கன்னு ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னன்னு சொல்கிறேன். நான் மட்டும் ஏர்ன் பண்ணா போதுமா, உங்களுக்கும் எப்படின்னு சொல்லி தரேன். அவ்வளோதாங்க. 5K பெட் பண்ணி 9800 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, 5000 ரூபா போட்டு 10,000 ரூபா கிட்ட எடுத்துட்டாங்க. நல்லா இருக்குல்ல? நம்மளும் விளையாடுவோமா? முழுசா நக்கிட்டு போயிடும். 3 லட்ச ரூபா காசு மாலை வாங்கிட்டேன்னு சொன்ன தப்பு. அடகு வச்சது எங்க அம்மாவோடது திருப்பிட்டேன். புது நகை வாங்கினா கூட இவ்வளவு சந்தோஷம் இருக்காது. பட் அடகு வச்சது திருப்பவும் ஒரு பெரிய சந்தோஷம். இதுவரை ஹோல்சமா இருந்துச்சா? இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு தானே பாக்குறீங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 1,20,000 அனுப்புறீங்களா? ஆனா இங்க 1 ரூபான்னு போட்டிருக்கு. இப்படி மாட்டிக்கிட்டீல. அனுப்பிச்சது 1,20,000, ஆனா போறது 1 ரூபா. என்னடா புத்தலாட்டாது? 1000 ரூபீஸ்ல 3000 கட்டிக்கிறேன் பெட். வாவ், 11,000 கிட்ட. என்னென்ன சொல்றோம் பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரொமோஷன் போட்டவனுங்களை பார்க்கும் போது ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா இப்போ விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனுங்களை என்ன சொல்றது, ஏதோ அசிங்கமா திட்டிடலாமாங்கிற மாதிரி தோணுது. காசை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு என்ன வேணா கூறுது. earn this app nearly 60K. உண்மை, அது உண்மைதான். 60K தான். விளையாண்டு இல்ல, அடுத்தவனுக்கு கழுவி கூவருக்கு. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மொத்த பணத்தை வச்சு நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே எங்க பாப்பாவுக்கு செயின் வாங்கியாச்சு. எல்லாமே ராஜா கேம்னால தான். தேங்க்ஸ் டு ராஜா கேம். ஃபைனலா இவ்வளவு பணத்தை வச்சு என் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச கார் வாங்கிட்டோம். எங்களால நம்பவே முடியல. இவ்வளவு பணத்தையும் ராஜா கேம்ல தான் சம்பாதிச்சேன். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேங்க்ஸ் டு ராஜா கேம்னா அப்போ நீங்க வாங்கி தரல உங்க குழந்தைக்கு. ராஜா கேம் தான் வாங்கி தந்திருக்காரா? சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். எனக்கு வந்து வீடியோ ஆரம்பிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே ஆரம்பித்தாலும் இப்போ எனக்கு வந்து இவனுங்க பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் டென்ஷனாக தான் ஆகுது. இவங்க வேறு ஏதாவது ஒரு வழியில் சம்பாரித்து அவங்க குழந்தைக்கு என்ன வாங்கி கொடுத்துருந்தாலும் நான் இப்படி பேசியிருக்க மாட்டேன். ஆனால் இந்த பொழப்பை பண்ணி இதனால தான் நான் இது வாங்கினேன், அதனால் நீ இந்த பொழப்பை பண்ணுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? சோறு தானே திங்கிறா. ராஜா கேம் வச்சு 1 வாரத்துக்கு முன்னாடி செயின் வாங்கியாச்சு, அடுத்த வாரம் காரே வாங்கியாச்சு. நீ அடுத்து என்ன வாங்க போறீங்க? 1 week later. இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவாவது என்ன விலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ, இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும்டா. இதை நான் வந்து போன வீடியோவில் இதை பற்றி பேசும்போதே சொல்லியிருந்தேன். இவனுக்கெல்லாம் எப்போனாலும் கைதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எப்போ கைதாக போறாங்கன்னு தெரியல. இவனுக்கு காமிக்கிறது கண்டிப்பா உண்மை கிடையாது, இது ஃபேக்காக தான் இருக்குன்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே தான் இருந்திருக்கு. படிக்காட்டியும் நீ மேததான்டா. இவங்க மாதிரி அசிங்கமா இல்லாம ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சருக்கு இந்த ராஜா கேம் காரனுங்க ப்ரொமோஷனுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு எடுத்து இன்ஸ்டால வீடியோவை போட்டு விட்டார். ஒரு டெமோ கோட் கொடுத்துட்டு அது போக ஒரு டெலிகிராம்லையும் எங்களுக்குன்னு ஒரு சேனல் நாங்கள் பிக் இல்லை ஸ்மால் அப்படின்னு போட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் இங்கே இதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அமைக்கிட்டு பிக்குன்னு போட்டு இது போட்டுருவோம். ஸோ இது என்ன ஆகும்னா நாங்கள் என்ன போடுறோமோ அதுதான் இதில் வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போ நாங்கள் ஸ்மால் போட்டால் இதில் ஸ்மால் வரும், பிக்கு போட்டால் இதில் பிக் வரும். ஸோ இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு ஒரிஜினல் அக்கௌண்ட்டே கிடையாது. அவனுங்களுக்கு கொடுக்கறது, அவனுக்கு காட்டுறது ஒரு டெமோ அக்கௌண்ட். டெமோ அக்கௌண்ட்டில் அவனுக்கு என்ன சூஸ் பண்ணுறானுங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசல்ட் வரும். அதுலேருந்து அவனுக்கு காசு எடுத்துகிட்டு பாருங்க நான் ஜெயிச்சிட்டேன் எப்படா எல்லாருமே எப்படா ஜெயிப்பீங்க?
இவ்வளவு நேரம் ரியாக்ஷனா கொடுத்துட்டு வர. இவங்கள பத்தி எல்லாம் பார்த்தது போதும். எனக்கு பர்சனலா ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதை பத்தி சொல்றேன். இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபுட் பிளாக்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் இன்ஸ்டால. கொஞ்சம் வீடியோ தான் போட்டேன். போட்டு ஃபாலோவர்ஸ்ல பெரிய ரீச் இல்லைனாலும் வியூஸ் கொஞ்சம் நல்ல வியூஸ் போச்சு. ஒரு பிரியாணி கடைக்காரன் தான் வந்துட்டு என் ப்ரொமோஷனுக்கு வந்தான். என்ன சொன்னான்னா, நான் உனக்கு என்ன காசு வேணா கேளு, நான் உனக்கு காசு தந்துடுறேன். நீ என்ன பண்ணுன்னா, இது வந்து ஏபி பிரியாணி, இது வந்து சிடி பிரியாணின்னா, இந்த ஏபி பிரியாணிக்காரன் என்ன சொல்றான், இவனோட பிரியாணியும் ஒன்று வாங்கிக்கிறதான், இவன் கடையில் போய் இவனோட பிரியாணியும் ஒன்று வாங்கிக்கிறதான். என்ன மாதிரி பண்ணோம்னா, ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பிரியாணியோட இந்த பிரியாணி நல்லா இருக்கு, டேஸ்ட் வைஸ்லயும் சரி, குவான்டிட்டி வைஸ்லயும் சரி, எல்லாமே வந்து இந்த பிரியாணி நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ஒரு பெய்டு ப்ரொமோஷன், ஓப்பனா சொல்லணும் ஒரு ஃபேக் ப்ரொமோஷன், நான் இருக்க வேண்டிய இடம் இதை பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணானுங்க. ஓடாம இரு. கொஞ்சம் பேர் மட்டும்தான் இந்த ப்ரொமோஷன் வேணான்னு சொல்லி ஒதுக்குனாங்க. ஆனால் நிறைய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த ப்ரொமோஷன் எடுத்து பண்ணானுங்க. விஷயம் தெரிஞ்ச எனக்கு தெரியும் இது வந்து ஒரு ரிவ்யூ கிடையாது, இது வந்து ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு. விஷயம் தெரியாத சாதாரண மக்களுக்கு இது எப்படி தெரியும்? இந்த யாரோ ஸ்கேமு அது இதுன்னு மாட்டுறாங்கல்ல, மாட்டாமல் இருக்க ஒரே கேங்கு இந்த ஃபுட் பிளாகர்ஸ் கேங்கு தான். அதே போல ஒவ்வொரு கடையும் உங்களுக்கு நல்லா இருக்கு, ஒவ்வொரு கடையிலும் ஒரு 5-6 ஐட்டம் தின்னுட்டு 5-6 ஐட்டமும் நல்லா இருக்குன்றீங்க. அது என்ன வாயால வேற ஏதாச்சா? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இது ப்ரொமோஷன் வீடியோ, இது வந்து ஆக்சுவல் ரிவ்யூ வீடியோன்னு சொன்னா பாக்குற எங்களுக்கும் தெரியும். ஓகே ப்ரொமோஷனே இது ஏதோ புது கடை, இது புதுசாக ஏதோ பண்ணிருக்காங்க, டைம் இருந்தா போய் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு தெரியும். நார்மல் ரிவ்யூ பார்த்துட்டு ஓகே இந்த கடை நல்லா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து நாங்க போய்ப்போம். ஆனா அதை அவங்க பண்றதே கிடையாது. அது அனாவசியம். அது சரி, இதெல்லாம் இவங்களோட மூத்த குடிமகன் இர்ஃபான் யூஸ் அப்பவே பண்ணியிருந்தாருன்னா பரவாயில்ல. அவரே மோஸ்ட்லி எல்லா வீடியோவும் ப்ரொமோஷன் வீடியோவில் ப்ரொமோஷன் சொல்ல மாட்டாரு, நிறைய கடையில் போய் சாப்பிட்றது. அப்புறம் அவரை தொன்று தொட்டு ஃபாலோ பண்ற இவனுக்கு மட்டும் எப்படி போடுவானுங்க? இத்தனை வருஷமா ஒன்னா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. வந்து இவனுகள் இந்த காசு வாங்கிட்டு ஒரு இன்ஃபுளுசர் சொல்லி மட்டும் பிரயோஜனம் இல்லை. நிறைய கடைக்காரங்களே அதை தான் விரும்புறானுங்க. அவனுக்கு கடை சோத்து மேல அவனுக்கே நம்பிக்கை இல்லாம எந்த தைரியத்துல கடை நடத்துறானுங்க. இந்த ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு கடையில காசை வாங்கிட்டு ஊனு ஊதி தள்ளுறானுங்க பயங்கரமா. சரி இந்த அளவுக்கு சொல்றானுங்களே, ஒருவேளை நல்லா தான் இருக்குமோன்னு நினைச்சிட்டு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்த்திட்டு 10-20 கிலோமீட்டர் வண்டியில போய் அங்க போய் தின்னு பார்த்தா ஒரு ஃபீல் வரும் பாருங்க. கையில நல்லா வருது, சொல்ல முடியல. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.